ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான். தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம். அவங்க ஏற்கனவே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு இஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் மாப்பிள்ளை வீடு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது நான், அண்ணி, அக்கா, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட், பாட்டி இவங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ வந்து பூ வைக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தான் போயிருந்தோம். அப்போ போயிட்டு அவங்க வீடெலாம் பார்த்து சரி பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம பொண்ணு வீட்டு சைடு, அவங்க வந்து பையன் வீட்டு சைடு. நம்ம காலையிலேயே வந்து மானந்தவாடிலேருந்து கிளம்பி போயாச்சு. ஸோ சண்டே தான் நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம ரிட்டனும் வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து போயிருந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து அம்மா, அப்பா, பின்ன அண்ணன் எல்லாம் போயிருந்தோம். ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருந்தாங்க. உள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினோம். அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறனால வெளியில் எல்லோரும் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, வெளியில் உட்காந்து நல்லா காமெடியாக பேசிகிட்டு உட்காந்துருந்தோம். இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நான் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மானந்தவாடியில் கல்யாணம் பண்ணி வந்திருக்கறனால எனக்கு மேக்ஸிமம் வந்துட்டு மலையாளம் தெரியாதனால வந்து எழுத தெரியாதனால வந்துட்டு எனக்கு இங்கே ஒர்க் கிடைக்கல. ஸோ தங்கச்சி வந்துட்டு டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்துட்டு வேற ஒரு இடத்துல வேலை செய்கிறா. ஸோ அதெல்லாம் பேசிட்டு என்னென்ன நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாமனார் தான் எல்லாருமே பேசினாங்க. அப்பா எல்லாமே பேசி முடிவு பண்ணியாச்சு. ஸோ அவங்களோட ரிலேட்டிவில் ஒருத்தவங்க வரதாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இனி மேற்கொண்டு வந்துட்டு பூ வைக்கிறதுக்கு வந்துட்டு சிம்பிளாக பண்ணிவிட்டு கல்யாணம் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். ஏன்னா என்னோடய கல்யாணம் வந்துட்டு நாங்கள் வந்து சிம்பிளாக தான் பண்ணோம் கோவிட் டைமில். அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டனால பாப்பாவோட கல்யாணம் கொஞ்சம் பெருசாக வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது அப்படி அங்கே பேசி என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். காலையில சாப்பிட்டேன். ஒரு நம்பர்ல 2000 ஒரு பாத்திரம் வாங்க வேண்டியது, கொஞ்சம் திங்ஸ் வாங்க இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக மானந்தவாடி கிளம்பிட்டோம். வரும்போது நல்லா சோயா பின்ன காளான் மிக்ஸு. நாங்கள் தமிழ்நாடு போனால் மேக்ஸிமம் வந்து இந்த இது ட்ரை பண்ணாமல் நாங்கள் வரமாட்டோம். அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அங்கே வாங்கிட்டு தேவகிரிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ சுட சுட ஒரு வாய் எடுத்து அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் எடுத்து சாப்பிட்டோன்னே செம்மையாக திட்டிட்டாரு. வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு கொடுக்காம உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படியே அங்கே ஃபுல்லாக நல்லா சூடாக நண்டு சூப்பு எல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.